டேய் பூசணிக்கா மண்டையா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்னோட புது கண்டுபிடிப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. இது மனுஷனை ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா மாத்திடும். கழுத்துல இந்த சிப்பை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், அவ்வளவுதான். சிப்பை ஃபிக்ஸ் பண்ணவா இன்டெலிஜென்ட்டா மாறிடலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜீனியஸா நீங்க ஆயிடுவீங்க. அப்படின்னா அந்த சிப்பை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணா மண்டையா, நான் பெரிய இன்டெலிஜென்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? வா மாட்டு, வந்து இந்த சேர்ல உட்காரு. அவ்வளவுதான், இரு ஆரம்பிக்கிறேன். மோட்டோ மோட்டு, நீ எதுக்குப்பா அங்க போன? பத்லு, ஏதாவது பண்ணு, அதை நிறுத்து. ஆரம்பிக்கிறது நீங்க, நிறுத்துறது நானா? டாக்டர், ஏதாவது பண்ணப்பா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பெறா சகோதரா, இப்போ உனக்கு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் பூசணிக்கா மண்டையா, எல்லாம் ஓகேடா, ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆனா என்ன, இதோட ஸ்பீடு மட்டும் ரொம்ப கம்மியா இருந்தது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 50,000 செகண்ட் தான் இது ஓடி இருக்கு. அதை 1 லாக் ஸ்பீடு வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு 20 வாட்ஸ் கரண்ட் தான் கிடைச்சது. நான் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட 440 வாட்ஸ். அது கிடைக்கல. பரவாயில்ல, உன்னுடைய முதல் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கீப் இட் அப், நல்லா பண்ணு. வேற ஏதாவது உதவி வேலை என்கிட்ட கேளு. இந்த காருக்கு என்னதான் ஆச்சு? ஹலோ பாக்ஸர் அண்ணாச்சி, உதவி பண்ணட்டுமா? ஏய், நீ எனக்கு உதவ போறியா? நீ என்ன பெரிய மெக்கானிக்கா எனக்கு உதவுறதுக்கு? அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, என்னால முடிஞ்சதை ட்ரை பண்றேன். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எல்லாம் பர்ஃபெக்ட்டா முடிஞ்சது. முடிஞ்சுதா? ஏய் மோட்டு, என்ன நீ பண்ண? ரொம்ப அற்புதமா இருக்கு, என்னால நம்ப முடியல. ஏய் பத்லோ, இங்க பாத்தியா? மோட்டு என்னோட பழைய காரை புத்தம் புதுசா மாத்திட்டான். சரி வாங்க, எல்லாரும் ஒரு டெஸ்ட் டிரைவ் போயிட்டு வரலாம். இல்ல, நான் இந்த மாதிரி ஆர்வ கோளாறு விளையாட்டுல எல்லாம் கலந்துக்க மாட்டேன். நீ வேணா தனியா போயிட்டு வாயே. நான் கூப்பிட்டு நீங்க வர மாட்டீங்களா? ஆரம்பிச்சா விட மாட்டானே. எல்லாரும் கார்ல ஏறல, அவ்வளவுதான். நீங்களாம் போயிட்டு வாங்க. நான் இங்கே இருந்து இந்த கார் எந்த அளவுக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதோட இன்ஜின் பவர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, அதோட ஹார்ஸ் பவர்லாம் கரெக்டா இருக்கா, பெட்ரோல் லீக் ஆகுதா, ஆயில் லீக் ஆகுதா, இதெல்லாம் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க கிளம்புங்க. ஓகே ஓகே மோட்டு சார், என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா யூ ஆர் ஜீனியஸ். ஓகே ஓகே. ரெடி, கெட் செட், கோ. வண்டி சும்மா மின்னல் வேகத்துல பறக்குது. ஏன்டா மேல தூக்கி எல்லாம் ஓட்டுற? என்னடா திடீர்னு ரெக்கையெல்லாம் உழைக்குது? அந்த இடத்துல வேற பறக்குது. ஆஹா, என் காரை பிளேடா மாத்திட்டான். ஓ யாஹூ, இன்டெலிஜென்ட் மோட்டு, வாழ்க வாழ்க. ஹலோ ஜென்டில்மேன், உங்களுக்கு பிளைட் கூட ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாது, இனிமே கத்துக்க வேண்டியதுதான். இவன் என்னைக்கு கத்துக்கிட்டு ஓட்டி அதுக்குள்ள நாங்க விக்கெட் இழந்துருவோம் போல இருக்கே. அடே மலை மாடு, எதிரில பாரு, பெரிய மலை வருது. ஆஹா, வண்டியை கருப்பு வண்டி மாதிரி கவுக்குறானே. ஏய், அப்படியே ரைட்ல யூட்டர்ன் எடுறா. ஏய், அடடே, வாப்பா மோட்டு வா. எங்க பத்லு? மண்டையா, அவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா. டேய் மண்டப்பையில, நீ இந்த கேஸ் ஏடா யூஸ் பண்ற? இந்த கேஸ் ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்குமே. இதுக்கு பதிலா நான் உனக்கு இயற்கையிலேயே உருவான ஒரு கேஸை தயார் பண்ணி கொடுக்கிறேன். அது ரொம்ப விலை குறைச்சலு, அதே நேரத்தில் சுற்றுப்புறத்துக்கு ரொம்ப சுகாதாரமா இருக்கும். என்ன சொல்ற?
அடே மோட்டு, நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்ட? அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. அட திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? யாருக்கிட்டே வம்பு சண்டைக்கு போயிட்டு வரீங்களா? அட இனிமேதான் சண்டையே நடக்க போகுது. இந்த மோட்டோவை பாத்தியா? அவனை நான் சும்மா விட போறது இல்ல. உண்டு இல்லன்னு பண்ண போறேன். ஞாபகம் வச்சுக்க. அட இப்போ எதுக்காக நீ மோட்டு மேல கோவப்படுற? பாத்தியா, அவன் எனக்கு நேச்சுரல் கேஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான். நல்லா எரியுது. இங்க பாரு, மோட்டர் ரெடி பண்ணி கொடுத்தான்னு சொன்னா அதை உடனே நிப்பாட்டிரு. உடனே ஆஃப் பண்ணு. சொல்றத மட்டும் செய். என்னடா இது? குளிர்ச்சியா கிளம்பி வருது. அட இது என்னடா? டேய் மண்டையா, இந்த டியூபை தான் உன்னுடைய கேஸுக்கு யூஸ் பண்ணணும். உன்னுடைய பழைய டியூப் இருக்குல்ல, அதுல ஓட்டை இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணனா காத்தடிக்கும் போது அதுல இருந்து கேஸ் வெளிப்பட்டுச்சுன்னா நெருப்பு வந்து அப்படியே நெருப்பு பத்திக்கும். அதானே சொல்ல வந்த. அதேதான். அப்புறம் சில நேரத்துல சிலிண்டர் கூட பிளாஸ்ட் ஆயிடும். அதானே. அதேதான். ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? அட மொட்டை மண்டா, எல்லாம் என் ஞானத்தால தான்டா. முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா என் கடை பிளாஸ்ட் ஆயிருக்காதுல்ல. அதோட என் காரம் உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒண்ணு ஒரு நிமிஷம். மோட்டு வந்து உங்க எல்லாருக்கும் உதவி பண்றதுக்காக தான் அப்படி செஞ்சிருப்பான். அவனோட லட்சியம் ரொம்ப ரொம்ப நல்லதா தான் இருந்தது. சிங்கம் சிங்கம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப சீக்கிரமா நீ ஒரு வேலை பண்ணணும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வீட காலி பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த சொர்சொரி நகரமே ஆபத்துல இருக்கு. 5 நிமிஷம் கண்ணா, 5 நிமிஷம், 5 மினிட். மிசைல் இங்க வர போகுது. ஒட்டுமொத்த ஊரையும் அழிக்க போகுது. சொர்சொரி நகரத்தை அழிக்க போகுது கண்ணா. ஓகே டாடி. ஓ சாரி பபிள் கம் ஜி. நானும் டாக்டர் ஜட்காவை தான் தேடிட்டு இருக்கேன். அவரு கிடைச்சிட்டாரு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு போன் பண்றேன். என்னாச்சு சிங்கம் சார்? டாக்டர் ஜட்கா, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். கமிஷனர் பபிள்கம் சார் தான் போன் பண்ணாரு. நம்ம பக்கத்து ஊரு சுறுசுறு நகரத்துல தீவிரவாதிகள் மிசைல்ஸ விட்டுட்டு போயிட்டாங்களா? அது எந்த நேரத்துல என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாதான். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? இன்னும் 5 நிமிஷத்துல அந்த மிசைல் இங்க வந்து லான்ச் ஆயிடும் போல இருக்கு. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுமா? இந்த விஷயத்துல நீங்க ஏதாவது எங்களுக்கு உதவ முடியுமா? அங்க பாருங்க, அங்க ஏதோ போய்கிட்டு இருக்கு. அட, நீங்க சொன்ன மாதிரி மிசைல் போயிட்டு தான்ப்பா இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நான் என்ன செய்ய முடியும்? அதை நான் எப்படிப்பா தடுத்து நிறுத்துறது? என்னால அதோட டைரக்ஷனை மாத்தி காட்ட முடியும். நான் என்ன சொல்றேன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதாவது உங்க வாக்கி டாக்கி கொடுங்க. யாஹூ! ஆஹா! கலக்கிட்ட மோட்டு. மோட்டு, you have done it. ஹவ் 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 ஹவ். எப்படி 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 சொல்லு, இது எப்படி? மோட்டு, நீ வாழ்க, ஒன்றும் வாழ்க. நீ நல்லா வருவடா. சொல்லி வாயமுள்ள கிளி மாதிரி வச்சிட்டானே. ஏய் சிங்கம், நடந்த விஷயத்தை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. மிசைல் இப்ப வானத்தை நோக்கில போய்கிட்டு இருக்கு. எஸ் சார், இது எல்லாமே நம்ம போட்டுவோட திறமை மட்டும்தான். மிசைல் இப்போ மேல போயிட்டு இருக்கு. இப்ப திரும்பி வந்துகிட்டு இருக்கு. அது நம்மளை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ சார், அது நம்மளை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. சார் சார், மிசைல் குர்குரி நகர் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நாம இப்ப பெரிய ஆபத்துல மாட்டி இருக்கோம். மோட்டு, ஏதாவது பண்ணு. மண்ட பசங்களா, எல்லாரும் சேர்ந்து வாக்கி டாக்கிய உடைச்சிட்டீங்கல்ல? இருங்க, நான் அதை சரி பண்றேன். அடே, நாம முதல்ல ஓடுற வேலையை பார்க்கலாம். அந்த மிசைல் இப்ப நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. இந்த விஷயத்தை இன்டெலிஜென்ட் மோட்டுவால மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். வாங்க போலாம். நான் இப்பவே அதோட டைரக்ஷனை மாத்தி வைக்கிறேன். இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க.
யாரோ வந்திருக்காங்க போல. ஆஹா, ஆஹா, என் கழுத்தெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இது என்னது என்னது chip இது? என்ன எப்படி வந்தது? சீக்கிரமாவது என் கழுத்துல ஃபிக்ஸ் பண்ணு. ஏய் பல்லே பல்லே அரே பல்லே பல்லே ஏய் பல்லே பல்லே அரே பல்லே பல்லே என்னோட மோட்டு பழையபடி எனக்கு கிடைச்சிட்டான். அட பாவிங்களா, எனக்கு யாராவது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதுவா? அதான் எனக்கும் தெரியல. வெரி குட் கண்ணா, வெரி குட். இன்னைக்கு நம்ம மோட்டுவோட தான் நம்ம எல்லாரும் தப்பிச்சிருக்கோம். இந்தியா மேல ஆணையா சொல்றேன், மதர் இந்தியா மேல ஆணையா சொல்றேன், மோட்டு மாதிரியான இன்டெலிஜென்ட் இந்த உலகத்துல யாரும் கிடையாது கண்ணா. அதுக்கு